Good morning, students. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூனிட் 2 மாடல் 5 RL சீரிஸ் சர்க்யூட். கண்டென்ட் RL சீரிஸ் சர்க்யூட். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டரும் ஒரு சர்க்யூட்ல சீரிஸா இருக்கிறதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான் இந்த டாபிக். RL series circuit definition கொடுத்துருவாங்க. A circuit that contains a pure resistance R ohm connected in series with a coil having pure inductance L is known as RL circuit. நம்ம சொன்னதான் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்யூட்ல ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸும் எதுல எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க, சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு. எது கூட? காயில் ஹேவிங் பியூர் இண்டக்டன்ஸ். பியூர் ரெசிஸ்டன்ஸ் பியூர் இண்டக்டன்ஸ் சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கிறது தான் என்னது? known as RL series circuit. என்ன சொல்றாங்க? when an AC supply voltage V is applied, the current I flows in the circuit. AC supply கொடுக்கறதுல current I எது வழியா flow ஆகுது? அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாவும் இண்டக்டர் வழியாவும் flow ஆகுது. இது அதோட சர்க்யூட். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இண்டக்டன்ஸ் சப்ளை, ஏசி சப்ளை கொடுக்குறோம், கரண்ட் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும் நம்மளுக்கு? கரண்ட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஏன்னா என்னது? ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்போ என்னது? ரெசிஸ்டன்ஸ்லையும் இண்டக்டர்லையும் கரண்ட் என்ன இருக்கும்? சேமா இருக்கும். ஆனால் வோல்டேஜ் என்ன இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல வர்ற வோல்டேஜ் VR, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். இதுல என்னது? VL, அதாவது இண்டக்டன்ஸ் வோல்டேஜ். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? டோட்டல் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருப்போம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ், 3 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் பண்ணுது. இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த வோல்டேஜையும் ஆட் பண்ணா என்னது? டோட்டல் வோல்டேஜ் எனக்கு கிடைக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ IR அண்ட் IL வி த கரண்ட் ஃப்ளோயிங் இன் த ரெசிஸ்டர். அப்புறம் என்னது? இது என்னது? IR, இது வழியா போறது IL respectively, but the amount of current flowing through the both the element will be same. இதைத்தான் சொன்னோம். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ரெண்டு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஃப்ளோ சேமா தான் இருக்கும். எதனால? ரெண்டுமே சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கனால. இதே பேரலா கனெக்ட் ஆயிருந்தா எது சேமா இருக்கும்? வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் டிஃபரெண்டா இருக்கும். சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கிறதுல கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன டெரைவ் பண்ணணும்னா, ஃபேஸர் டயக்ராம் வரையணும். ஃபேஸர் டயக்ராம் வரைக்கும் கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் I taken as a reference. The voltage drop across resistance VR IR is the drawn in phase current with the current I. அடுத்த ஸ்டெப், the voltage drop across inductive reactance VL is drawn ahead of the current. இது வந்து ஸ்டெப்ஸ் தான், பின்னாடி டயக்ராம் இருக்கும், உங்களுக்கு புரியும். பார்த்தோன்னே குழம்பிக்கிட வேணாம். as the current lags voltage angle 90 degree with the pure inductive circuit. இண்டக்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கரண்ட் 90 டிகிரி என்ன ஆகும்? லேக் ஆகும். இது எந்த இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 மாடல்ல பார்த்துருப்போம். ரெசிஸ்டன்ஸ்னா இன்ஃபேஸ்ல இருக்கும். இண்டக்டர் வழியா ஏசி கரண்ட் போகிறதுல கரண்ட் லேக் ஆகும். கெப்பாசிட்டர் வழியா ஏசி சர்க்யூட் ஏசி கரண்ட் போகிறதுல கரண்ட் லீட் ஆகும்னு பார்த்துருப்போம். இதைத்தான் அந்த டயக்ராம்ல கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வரைய சொல்றாங்க? கீழே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட், அதாவது என்னது? ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ், சாரி, VR. இந்த சைடு இருக்கிறது என்னது? VL, அதாவது இண்டக்டிவ் வோல்டேஜ். இது ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ், இது இண்டக்டிவ் வோல்டேஜ். அதாவது RCல இது ஆரோட வோல்டேஜ், இது Lோட வோல்டேஜ் RL. இது என்னது? அப்ப டோட்டல் வோல்டேஜ். இதைத்தான் Vன்னு எடுத்துக்கிறாங்க. இதுதான் இதோட ஃபேஸர் டயக்ராம். இதுக்கு நடுவில் இருக்காத அது என்னது? ஃபேஸ் ஆங்கிள். ஓகே, இது ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் 2 மாடல்லே பார்த்துருப்போம். ஏசி கரண்ட் த்ரூ இண்டக்டர் அப்படின்ற டாபிக்ல பார்த்துருப்போம். கரண்ட் என்ன இருக்கும்? வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இன்ஃபேஸ் வோல்டேஜ் 90லேருந்து ஆரம்பிக்குது. பட் இண்டக்டர்ல என்ன ஆகுது? கரண்ட் என்ன ஆகுது? லேக் ஆகுது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா லீட்ல இருக்கும், கரண்ட் என்ன ஆகும்? லேக் ஆகும். எதனால? நான் இண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்போ என்னது? வோல்டேஜை காட்டியும் கரண்ட் என்ன ஆகுது? லேக்னா என்னது? கம்மியாக வருது. இதே கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா வோல்டேஜை காட்டியும் கரண்ட் என்ன ஆயிரும்? லீடில் இருக்கும் 90 டிகிரி. இதை அப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிற வரிசையாக அவங்களோட ஒரு ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஈக்குவேஷன் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க? 0 OBன்றது என்னது? இந்த OBன்றது இந்த டோட்டல் வோல்டேஜ். அது எதுக்கு சமம்னு சொல்றாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் OA ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர். OA ஸ்கொயர்ன்றது என்னது? இந்த VRக்கும் VLக்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப். அந்த OB தான் என்னது? டோட்டல் வோல்டேஜ். அதனால Bன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து OAன்றது என்ன தெரியும் நமக்கு? கீழே இருந்துச்சு. என்ன வோல்டேஜ்? ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். ABன்றது இண்டக்டர் வோல்டேஜ். அப்போ VR ஸ்கொயர் பிளஸ் VL ஸ்கொயர்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்
V ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் நம்மளுக்கு IR தெரியும். அப்ப IR ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். VL ஈக்குவல் டு என்னது IXL. எதனால இண்டக்டருக்கு வேல்யூ என்ன எழுதணும் VR எழுதக்கூடாது. ILக்கு பதில் என்ன எழுதணும் XL அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாடல்லே நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் V இஸ் ஈக்குவல் டு ஐயை காமனா இருக்கு வெளியே எடுத்துட்டாங்க. அடுத்து என்னது R ஸ்கொயரையும் பிளஸ் XL ஸ்கொயரையும் எழுதுறாங்க. அடுத்து I இந்த சைடு வந்தது V by I ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர். V by I ஈக்குவல் டு Z. இது எப்போ தெரியும்னா நம்ம இந்த போன மாடல்ல ஒரு 6 டெஃபினிஷன் பார்த்துருப்போம். அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முதல் டெஃபினிஷன்ல இதான் பார்த்துருப்போம். இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு V by I அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த V by I ஈக்குவல் டு என்னது Z, அதாவது இம்பிடன்ஸ். அப்ப இம்பிடன்ஸோட வேல்யூ என்ன சொல்றாங்க R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் ஓம், வேர் X இஸ் த இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து சிம்பிள். அந்த டெஃபினிஷன்ல நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு மூணு டேம் படிச்சா மற்ற 3 டேம் என்னது அதோட ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் என்னது அதோட தலைகீழி. அப்ப அட்மிடன்ஸ்னா என்னது Y ஈக்குவல் டு 1 by Z. Zனா என்னது இம்பிடன்ஸ். அப்போ Y ஈக்குவல் டு 1 by இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன் ஏற்கனவே போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்சிட்டேன். என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணுங்க இம்பிடன்ஸ் Y ஈக்குவல் டு 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர். அதோட யூனிட் என்னது தலைகீழினால ஓம் அப்படியே திருப்பி போட்டுருக்காங்க. MHO OHM MHOன்னு எழுதிருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து முக்கியமானது ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள் என்ன சொன்னா ஏற்கனவே ஃபேஸ் ஆங்கிள் எப்படி சொல்லுவாங்கன்னா எப்பயுமே tan θ. எது டிவைடட் பை எது AB டிவைடட் பை OA. எதனால அப்படி சொல்றாங்க அந்த ஃபேஸ் ஆங்கிள் டயக்ராம்லயே உங்களுக்கு சொன்னேன். எது AB டிவைடட் பை OA. அதாவது இந்த இதுக்கும் நடுவில் ஆங்கிள் தான். இந்த ஆங்கிள் தான் என்னது ஃபேஸ் ஆங்கிள், அதாவது tan θ. அப்ப என்ன சொல்றாங்க OBயோட வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு இண்டக்டர் வோல்டேஜ், OAவோடது என்னது ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். அப்ப என்னது அதே மாதிரி போனது மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. VL பதில் IXL, VR பதில் IR. ஐ கேன்சல் ஆயிடுது. XL டிவைடட் பை R. அப்ப θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் XL டிவைடட் பை R. அதான் இதோட ஃபேஸ். ஓகே, அடுத்தது பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன தெரியும் cos பை. அதுலயும் அதே தான். அந்த போன ஸ்டெப்ல செஞ்சோமா OA டிவைடட் பை OB. OA குரிய வேல்யூ என்னது ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். அப்ப VR OBன்றது டோட்டல் வோல்டேஜ். பாத்தீங்கன்னா தெரியும் டயக்ராம்ல OB என்ன சொல்லியிருக்காங்க இந்த டோட்டல் வோல்டேஜ் தான் என்னது OB. அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அப்ப OA ஈக்குவல் VR, OB ஈக்குவல் V. VR என்ன தெரியும் IR, V is equal to IZ. டோட்டல் வோல்டேஜ்னால அது என்ன சொல்றாங்க IZ. cos θ cos π equal to R by Z. இதான் என்னது பவர் ஃபேக்டர். ஃபைனல் என்ன கண்டுபிடிக்க போறேன் பவர் கண்டுபிடிக்க போறேன். பவர் குறிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். V is equal to Vm sin omega t, I is equal to Im sin omega t minus θ. இது எதுக்காகனா என்னது இதுல என்ன ஆகும் சொன்னோம் இண்டக்டர்ல கரண்ட் வந்து லேக் ஆகும். அப்ப மைனஸ். இதே கெபாசிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் θ போடுவோம். அது வந்து கரண்ட் லீட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, இப்ப இது ஏற்கனவே நம்ம இதுல பார்த்ததான் அந்த ஏசி கரண்ட் த்ரூ அப்படின்னு பார்த்து ஒரு 3 டாபிக் பார்த்தோமா அதே ஸ்டெப் தான். எல்லாத்தையும் பவர் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ P is equal to V in I தெரியும் நம்மளுக்கு. ஆவரேஜ் பவர்னா என்னது 0 to 2π ல இருந்து என்ன பண்றேன் Vm sin omega t Im sin omega t minus θ டிவைடட் பை 2π. 2πன்றது டோட்டல் சைக்கிள்னால இது இன்டகிரேட் பண்ணல எனக்கு என்ன கிடைக்குது Vm டிவைடட் பை √2 Im டிவைடட் பை √2 into cos. ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்குது நம்மளுக்கு பவர் ஈக்குவல் டு VA cos π. இந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்புமே என்ன பார்த்துருப்போம். அந்த முதல் 3 மாடல் நல்லா படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு இது எல்லாமே ஈஸி. அது போக அந்த போன மாடல்ல பார்த்த அந்த டெஃபினிஷன்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிச்சோம் இம்பிடன்ஸ், அட்மிடன்ஸ், ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர் எல்லாமே எதாவது அந்த போன மாடல்ல பார்த்த பேசிக் டேர்ம்ஸும் அதோட ஃபார்முலாஸும் நல்லா தெரிஞ்சா இது ஃபுல்லா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் அடுத்த 2 மாடல் வரும். அப்ப என்னது அந்த பேசிக் டேர்ம்ஸும் அந்த ஃபார்முலாவும் நல்ல மைண்ட்ல இருக்கிற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் புக். அடுத்த மாடல் என்ன பார்க்க போறோம்னா இது என்ன பார்த்தோம் RL சீரிஸ் சர்க்யூட், அதாவது ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் சீரிஸ் சர்க்யூட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் மாடல் என்ன பார்க்க போறோம் அந்த இண்டக்டருக்கு பதிலாக கெப்பாசிட்டர் போட்டா என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதாவது ரெசிஸ்டன்ஸையும் கெப்பாசிட்டரையும் சீரிஸா போட்டு அதுல என்னது இம்பிடன்ஸ், அட்மிடன்ஸ், ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர், பவர் இதெல்லாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பார்க்கறதா நெக்ஸ்ட் மாடல். ஓகே, தேங்க்யூ.